இப்ப இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு எல்லாருடைய அக்கௌண்ட்லயும் ஒரு 5000 ரூபாய் போட்டார். மக்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. இந்த திமுக அழியன்னு சொன்னா பாருங்க, அவன் நல்லா அசந்து தூங்கி இருந்தவனுக்கு காதுல போய் யாராவது சொல்லிப்பாங்க, 5000 போட்டாங்களா? ஏன்டா? வணக்கம் நண்பா. 5000 கத்தியே சத்துறாத. 5000 சிஎம் சார் ஜோப்ல இருந்தோ இல்ல பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தோ ஒன்னு கொடுக்கல. மக்கள் வரி பணம், அரசாங்க பணம், அதை எடுத்து சிஎம் சார் கொடுத்திருக்கிறாரு. கேட்டா சிஎம் சார் ஜோப்ல இருந்து கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கிற. அப்புறம் என்ன சொல்ற, திமுகவை அழிக்க நினைக்கிறவங்க காணாம போயிருவாங்க. ஆமா ராஜா, ரொம்ப நாளா நீ ஆளை காணமே. எங்க பாம்பு பொத்துக்குள்ள தூங்கிட்டு இருந்தியா? ஏன் 4.25 வருஷமா முடிஞ்ச ஆட்சி முடிகிற இடத்துல உன்னை இறக்கி விட்டுருக்குறாங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரி எங்களை வச்சு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, வடிவேல் ஐயா விர்ச்சுவல் வாரிசு அடி எப்படி இருக்குன்னா, அடுத்தது உனக்கு ஒரு நாடகம் கூட நடிக்க முடியாது, அந்த நிலைமையாயிரும். புரிஞ்சுதா? 5000 கொடுத்தாருங்கிறியே, நாடு 10 லட்சம் கோடியில் கடன்ல இருக்கு. எப்படி 10 லட்சம் கோடி கடன்? இது எப்படி சாத்தியம்? கேட்க முன்னால முடியுமா? அப்புறம் மாசம் 10 மாநாடு போடுறாங்க. திருச்சி மாநாடு, கழுகு பார்வை, கூட்டிட்டு வந்தவனுக்கு பூரா பிரியாணி, அவன் பூரா ரோட்ல ஊற சோத்தை தூக்கி வீசிட்டு இருக்கிறான். வரவனுக்கு 500 600 700 சேரு காசு, லைட்டுக்கு காசு, துண்டுக்கு காசு, சாப்பாட்டுக்கு காசு, வேனுக்கு காசு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. யார் வீட்டு காசு எடுத்து செலவு பண்றாரு? அவர் சொந்த காசு எடுத்து செலவு பண்றாரா? உனக்கு கேட்கறதுக்கு துப்பு இருக்குதா? ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரு. யோ, அரசாங்க பணத்தை, மக்கள் வரி பணத்தை எடுத்து செலவு பண்றாரியா? ஆமா ராஜா, நீ தமிழ்நாட்டுல, அதாவது முந்தானத்து கூட ஒரு சிறுமி பலாத்காரமாயி, அந்த மாணவி பலாத்காரமாயி வெட்டி கொண்டாங்க. பேசுனியா? 5000 கொடுத்தாரு. பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு. யோ ஏயா, விஜயகாந்தன் மாதிரி வச்சு செய்யணும்னு சொல்லி களத்தில் நீ வந்திருக்கிற. வடிவேலுன்னா நல்லா கேளு. நல்லா போதை ஏத்திட்டு உனக்கு வார்த்தையெல்லாம் தடுமாறுது. மேடையில் உட்காந்து திமுக சொம்பு தூக்கிட்டு இருக்கிற. இந்த திமுக எப்படி தெரியுங்களா மக்களே? ஒருத்தரை சாய்க்க முடியலன்னா, ஒன்னும் அவதூற ஏவி விடும், இல்லாட்டி ஆபாசத்தை ஏவி விடும், இல்லாட்டி இந்த மாதிரி கொத்தடிமைகளை, திமுக கொத்தடிமைகளை எப்படி இறக்குது. நீ வா ராஜா. வடிவேலன்னா உனக்கு நான் ரசிகன்தான், அது சினிமால. ஆனா நீ அண்ணனை விமர்சனம் பண்ணினா அடி சமூக வலைதளத்தில் நம்மளதான் இருக்கு. அதை பார்த்து கொடுத்துட்ட. சிந்தித்து பாருங்க. இது திமுகவோட மாபெரும் கொத்தடிமை. மக்கள் பேராதரவில் தாவேக்கா. நம்ம சின்னம் விசில் சின்னம்.